பேய் வருமா சுவிஸ் பட்டி சேனலுக்கு கிஃப்ட் உண்டுதான் நான் தச்சு சட்டதான் நீங்க தச்சது லோன்காரன் பார வீடியோ இது அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் துளசி. என்னன்னு சொன்னா இன்றைய நாள் கழிச்சு துளசி வந்துக்கிறேன். துளசி எனக்கு வேலையில் வந்து துளசி வந்து தையல் பழகுறா. தையல் பழக என்னென்ன பழகுறீங்க? நாங்கள் சாரி பிளவுஸ், சட்டை, மாடல் சட்டை எல்லாம் தைப்பீங்க. எல்லாம் தச்சு பழகுறா. அப்ப தையல் மிஷின் எடுக்க போறீங்க? எடுப்பா. அப்ப இனி அப்படின்னா உடுப்பலும் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சட்டையில் தைக்கிறீங்க போல. இப்ப நான் தச்சு சட்டை நீங்க தச்சு துளசி சட்டை துளசியும் ஒரு தாட்டு சட்டை தச்சு தான் போட்டுருக்குறா. அதை பாருங்க, பார்த்து வடிவா இருந்துன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அசிங்கமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து சார் இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு புதுசா கெஸ்டும் வந்திருக்கணும். வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும். சரியாவே காட்ட வேணாம், காட்டினா நீங்கள் பயந்து போடுவீர்கள். சரி, இப்ப வீடியோ என்னன்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட் பண்ணி ஒருத்தன் வந்து ஷூஸ் இருந்து வந்தேன்னு சொன்னான்ல. ஷூஸ் இருந்து வந்தபடியும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் வந்து கிஃப்ட் ஒன்று வந்திருக்கிறான். என்ன கிஃப்ட் வந்து எனக்கு தெரியும். துளசிக்கு வந்திருந்தாலும் துளசி தான் எங்களோட யூடியூப் சேனல் செய்கிறவர். துளசிக்கு முன்னக்கு அதை ஓப்பன் பண்ணணும். துளசி அதை ஓப்பன் பண்ணட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்ட்னு சொல்லி. அது வந்து யூடியூப் சேனலுக்கு உதவக்கூடிய ஒரு கிஃப்ட் ஒன்று தான். எனக்கு தெரியும், முதல்ல சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லி. இருந்தாலும் அவன் வந்து டீசெண்டாக பேக் பண்ணி தந்தவன். அது அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானே ஓப்பன் பண்ணுறத விட துளசி இந்த கையால் துளசி ஓப்பன் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புஷ் பண்ணு. அப்போ என்ன இருக்கும் நினைக்கிறது? பெருசா இருக்கு. அதான் என்ன இருக்கு மாதிரி பாக்க சாக்லேட்டும் இருக்குமா நினைக்கிறேன். நினைக்கிறமா சாக்லேட் வந்தா சாக்லேட் எல்லாம் உனக்கு தான். இருக்காது. சாக்லேட் துளசி நான் நேற்று ஒன்று கொடுத்தேன். என்ன என்ன பேர் அதுக்கு? எனக்கு தந்ததுல வந்து துளசி ஆக்களும் கொடுத்து நாங்கள் அப்படியே அதே வச்சு ஞாபகத்துக்கு கபிலா டீசனா தந்துவாங்க. இப்ப எப்படிதான் கையை தூக்கி தந்தாலும் கூட அவன் சொல்லி தந்தவன் யூடியூப் சேனலுக்கு வந்து உதவும். நான் அங்கே இருந்து போனதான் தான் தந்தவன். என்னம்மா கேமரா? அது கேமரா முதல்ல சொன்ன எனக்கு தெரியுமென்னு சொல்லி 4K கேமரா. அதாவது வந்து S20 ஃபோனை விட கிளியர் குவாலிட்டியில் கூடினது. இது என்னென்னு சொன்னால் ஆனால் இது வந்து அதே மாதிரி எடுக்க இல்லாது. இது வந்து எங்கேயும் போவேக்க 360 எடுக்கும். மற்ற தண்ணிக்குள்ள பாவிக்கும். நீந்தேக்க இதை தலையில குழுவுறதுக்கு எல்லாம் ஃபிட் பண்ணி வரும். அது என்ன ஆக்ஷன் கேமரா 4K அல்ட்ரா HD. இது சார்ஜர் என்ன? அது சார்ஜர். அது அப்புறம் கடைசி உடைப்போம். அது சார்ஜர். இதுக்கு வர சார்ஜர் தான் அது. சார்ஜர். சரி, அப்ப துளசி வந்து இப்ப ரிவ்யூ பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன வந்திருக்கு எனக்கு தெரியும். முதலாவது வந்து ஒரு பெட்டி வந்திருக்கு. அது ஒரு பெரிய பெட்டி உண்டு. சுவிஸ் பிரெஞ்சில் அடிச்சிருக்கு. 5 வருஷம் வாரண்டி உண்டு. வேற என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பெருசா. எல்லாம் வந்து சுவிஸ் மொழிதான் இருக்கு. அதான் அங்கத்தி ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து இது தெரியுதா பட்டி? சுவிஸ் பட்டி. இதை ஞாபகத்தை வச்சிருக்கணும். அடுத்ததா வந்து காட்டு. இதில் வந்து கேமரா வந்திருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இப்படி எடுத்து இது இந்த கவர் வந்து போடணும். எங்கேயுமே இப்போ தண்ணிக்கு போக முடியாது. இந்த கவர் போடணும். மற்றபடி சும்மா போவேக்க அதுக்கு வேற ஒன்று வந்திருக்கு. தான் கேமரா பாருங்க. அந்த மூஞ்சியில் எப்படி இருக்குண்டு. எப்படின்னு சொன்னா இப்படி 360 காட்டும். நிஜ பேர் அதே அந்த போன் அப்படி காட்டா இல்ல. இது ஃபுல்லா சுத்தி காட்டும். சுத்தி அப்படியே காட்டும் எல்லாத்தையும். ஓ என்ன என்ன சிஸ்டம்? ஓ இதுலயே மேக்கலாம் இருக்கு. ஓ இதுலயே மேக்கலாம் இருக்கு. அப்படியே போடும் வீடியோ. இந்த கிளைமேட் செட்டிங் கனெக்ட் பண்ணணும். அப்படி குட்டி கேமரா. இது இப்ப நம்ம எவ்வளவு வரும்?
இங்க தெரியல. எனக்கு தெரியல. அங்கத்திய காசு 79 ரூபான்னு சொன்னவே. 79 ரூபாண்டா இப்ப நார்மலா 1 ரூபா 350 ரூபா அப்படி பாரு. 79 ரூபாய்க்கு எவ்வளவு? ஒரு ரூபா 300 சரி 300 பேரு 1 ரூபா 300 ரூபா படி 79 ரூபாய்க்கு எவ்வளவு? 1 ரூபா 300 ரூபா படியா? ஓ 3000. சொல்லு கணக்க பாப்போமே. சரி இப்ப இது வந்து இது அங்கத்திய காசுக்கு வந்து 77 ரூபான்னு சொன்னது சரியோ. ஆனா இங்க வந்து நார்மலா விலை கூட தான். இங்க வந்து இது நார்மலா 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட போகுது. அடிச்சு பார்த்தேன் 77 ரூபா வந்து இங்க 350 ரூபா 300 ரூபா செய்யும் போகுது. இப்ப 300 ரூபா படி 79 ரூபாய்க்கு பேர் கணக்கு 77 ரூபாய்க்கு பேர் 2,63,63 போகுது. சரியா சொல்லியா கணக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்சம் திணறி சொல்ல அது என்னது? அது பிழைச்சு போச்சு. திடீர்னு பாக்கலாம் திண்டு பாக்கலாம். துளசியா அந்த பேரோட கடை ஒன்று இருக்கு. துளசியா பல்பொருள் வாணிபம் உண்டு. ஆனா அந்த பேரு துளசி இல்லையா? ஆனா அந்த பேரு பேர் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பேரு கூடியவாக்கு வந்து கணதம் தெரியாது. நீங்க வாயில கட்டு சொல்றேன். அவ கணக்கு அது மட்டும் தெரியுமே. என்ன கணக்கு எல்லாம் எத்தனை கணக்குக்கு மார்க்ஸ்? எனக்கு 70-80 பேர் மேக்ஸ் பண்ணதான் இருப்பேன். அப்ப 89 அப்படியா? சரி வேண்டாம். அப்ப எப்படி பிடிச்சிருக்கா? அப்ப என்ன வீடியோ எல்லாம் வித்தியாசமா எடுக்கலாம் என்ன? அப்ப அடுத்தது என்ன வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு கருப்பு கலர் கவர் ஒன்று வந்திருக்கு. இது நான் நினைக்கிறேன் அந்த கவர் இல்லாம சும்மா போய் கொண்டு போறது. ஓ சும்மா போய் கொண்டு போற கவர் உண்டு. அடுத்தது வந்து இது இந்த பைக்குகளுக்கோ மோட்டர் சைக்கிளுக்கோ போய் போட்டுருக்கு. இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு கொழுவுற. இது அந்த செல்ஃபி ஸ்டிக்கு கொழுவுற இதுல அப்படி ஒவ்வொரு இது வந்து பார்ட்ஸா வந்திருக்கு. கிட்ட கொண்டு காட்டுது. பார்ட்ஸா வந்திருக்கு. இதுல வந்து இப்போ ஒவ்வொரு இந்த செல்ஃபி ஸ்டிக்கு நான் கொழுவக்கூடிய மாதிரி ஒவ்வொரு இதா வந்திருக்கு. செல்ஃபி ஸ்டிக் கொண்டு வேணா அதுக்கு இதை போட்டு செல்ஃபி ஸ்டிக்ல அடிக்கிறது. ஆளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வேற என்ன? இது வந்து பட்டியல் நிறைய பேண்ட் வந்திருக்கு. வந்திருக்கு பேண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு காப்பி மடுத்து வழியில. ஸோ யூடியூப் செய்யறாங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து ஒரு பிரியோசனமான கேமராவே இருக்கும். ஓ நல்ல சிஸ்டம். இது பிராண்ட் எப்படி கொழுவுற என்ன மாதிரி தெரியல. வந்துருக்காது சொல்லி தெரியும். ரெண்டு இப்படியும் வந்திருக்கு. நான் தலையில எங்கேயும் கொழுவுறதோ அந்த ஜிபிஎஸ் மாதிரி அப்பா கடையில கொண்டு என்ன என்ன ஜிபிஎஸ்? அப்பா ஜிபிஎஸ் தலையில கொழுவிதான். ஜிபிஎஸ் இல்ல ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் நல்ல ஜிபிஎஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரா வாரண்ட் அந்த ஹோல்டரும் வந்திருக்கு. இங்க பாருங்க. வேற என்ன? வேற சொல்லிக் கொடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மற்ற டைட்டர் எல்லாம் வந்திருக்கு. ஏன் டைட்டர் வந்திருக்கு? டைட்டர் அந்த டைட் பண்றது அதுல 3 வந்திருக்கு. மற்ற கெட்லாக்ல என்ன ஒரு சிக்கல்னு சொன்னா இந்த கெட்லாக் பார்த்து ஒருத்தர முடிஞ்சு செய்யலாது. ஏன்னா சுவிஸ் பாசில இருக்கு கெட்லாக் வந்து. ஓ இதை பார்த்து நார்மலா இப்ப யூஸ் பண்ணி கொள்ளலாம் நாங்கள். ஸோ உண்மையிலேயே யூடியூப் செய்யறதுக்கு வந்து ஒரு பிரியோசனமான ஒரு பொருளாக தான் வந்திருக்கு. அப்ப அவனும் வந்து ஒரு சந்தோஷப்படுற விதமா என்ன சொல்றது வீடியோலயே காட்டி கொண்டு ஒன் பண்ணாங்க. பாருங்க அது குவாலிட்டியான 4K வைஃபை சிஸ்டமும் இருக்கு. இதுல வந்து அது என்ன சொல்றது ஒரு வாகனங்கள்ல எங்கேயும் போவைக்க பைக்ல போவைக்க ரோட் வியூ காட்டுறது அந்த ஒரு இடத்த வந்து காட்டுறதுக்கு வந்து நல்ல இதா இருக்கு. சுத்தி காட்டுமா எப்படி வரைக்கும் சும்மா அங்க ரோட்ல ஜோன் பண்ணி பார்த்துனேன். நீட்டா இருந்தது. அப்போ சீட் ஒரு இதுக்கான தான் கொண்டு வந்தேன் நேர்ல. அப்ப அது என்னன்னு சொல்லு. இது சார்ஜர் இந்த கேமராவுக்கு வந்து சார்ஜர் துளசி வந்து
சாச்சம் சாச்சம் ஓப்பன் பண்ணு. இதுவும் வந்து சுவிஸ் மொழியில தான் எல்லாமே இருக்கு, பிரெஞ்சு மொழியில தான் எல்லாமே இருக்கு. ரேடியோ இது. இது சார்ஜர் இல்ல இது வந்து ப்ளூடூத் பாக்ஸ் MP3. அதுவும் வந்து 24 மணி நேரம் வேலை செய்ய நினைக்கிறேன். போன் இருக்கு உங்களோட போன தான் ஒரு அப்பா கனெக்ட் பண்ணி பாருங்க. நல்ல பாட்டு. நல்ல பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் விழுந்துரும். நான் இதே சார்ஜர் ஆகும். உங்களோட போன் காட்சி ரெக்கார்டிங் ஒண்ணும் இல்லையா? இதுல இருக்கு ப்ளூடூத் தான் வாங்கி இதுல இருக்கு ப்ளூடூத் தான் இதை கவனிக்கல. நீ பிள்ளைகளை பார்த்து நான் கீழே உங்களோட கால் ரெக்கார்டிங் ஒண்ணும் இல்லையா? மேனேஜர் எடுத்து பேசுறா அப்படி இப்படி போட்டு காட்டலாம். யூடியூப் இருக்கு என்ன எந்த பாட்டு காப்பிரைட்ஸ் இல்லாத பாட்டு? இவன்ட சர்ச் பண்ண கிறிஸ்டியல பேர் சரியோ? போன் பார்த்தா பேய் வருமா சரியோ? குத்தால குரங்கு வேட்டையாடி. சரி குரங்கு மாமா குரங்கு மாமா சொன்னதும் நீதானே ஐயப்பன் சோங். பம்பா வாசா பாடல் ஷோட். என்ன பாட்டு காப்பிரைட்ஸ் இல்ல அடிச்சு போட்டு பாப்போம். மியூசிக் எதுவும் போட்டு பாப்போம். மியூசிக் அடிச்சுதான் சாம்சங் மியூசிக் காப்பிரைட்ஸ் ரோதிரியா பாப்போம். மியூசிக் தானே பாப்போம். எவ்வளவு சவுண்டா இருக்குன்னாங்க. என்ன லோட் ஆகுது? சார்ஜ் இல்லையோ? எந்த போனாங்க இது இல்லையே, டேட்டா இல்லையோ? எந்தியை கொடுக்குற அப்புறம் பார்த்து நான் கவனிப்பேன். என்ன சேர்ச்சு பண்ணி நான் ஆனா இது வந்து எங்க ரைட் அவன் கை பட்டத்தான் வேலை செய்யும். சி டைப் சார்ஜர் வந்திருக்கு. அதிர்வு கையில இல்ல சவுண்ட் மேகில வச்சு சுத்துது அந்த இடத்துல. அது இருக்குது நல்லா இருக்கு. அந்த அதிர்வு நல்ல சத்தமா இருக்கு. स्पीकर टेस्ट कर जी बाबा डीजे का நல்லா இருக்குண்ணே. பெரிய சவுண்ட் தான். அந்த ரூமுக்கு ஒரு ஆள் போட்டு கூடிய அளவா இருக்கு. அதை விட சத்தமா ஃப்ளைட் மோட் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் நான் எடுக்கிறேன். ரூமை விட கேட்கும் பெருசா. ரூம் வெளிநாடுல வந்த போனோம் இல்ல வெளிநாடு போனா கூட அப்படி பிரச்சனை வருது. இல்ல சில வெளிநாட்டுக்கு வர போனா அப்படிதான். அந்த அங்கத்தை நெட்வொர்க் அது என்ன ஆட்டோட சத்தம் பெருசா கேக்குது. ஆட்டோல ஓடுவீங்க பெருசா இது. அதுல சவுண்ட் வாங்கலாமா? அதுல போட்டு கூட்டிப்ப அப்படி இருக்கு பாட்டி நடுவே சோப்பு நடுவே இருக்கு பாட்டி முன்னுக்கு பாக்ஸ்ல. இதா ஓ பாட்டி ஓ அவ்வளவுதான் போல. சவுண்ட் அந்த சின்னதான் பெருசா இருக்கு. பெரிய சவுண்டா இருக்கு.
Warning. This is a total blackout. Please stand by. Yogesh Shejulkar. Balance check. Okay. Right. சரி, அப்ப என்று சொன்னால் ஒரு பாக்ஸ் மற்றது இந்த யூடியூப் செய்யறதுக்கு பிரியோசனமா ஒரு கேமரா தந்திருக்கு. இனி துளசியை நீண்ட விட்டு துளசியை தலையில ஒரு இதை பூட்டி விட்டால் அங்கே நீந்தி கொண்டு போவேன். என்ன ஸ்விமிங் பூலுக்கு போவேன். ஸ்விம்மிங் பூலுக்கு போனா அந்த நீந்தேக்க இதை வச்சு முழு நீந்தா அந்த ஃபுல்லா எடுக்கலாம் முள்ளுக்கால. தண்ணிக்கு அடியில எப்படி இருக்கும்னு சொல்லி இதை எடுத்து கொண்டு போய் காட்டினான். கடலுக்குள்ள நடுவுக்கு போவேங்க அப்படி இதை கைத்த காட்டி போட்டு தண்ணிக்க போட்டா போட்டுட்டு எடுக்கலாம். கைத்த அதுக்கு கட்டலாம் டைட்டா விடங்க எடுக்கலாம் அப்படி ஒரு பாட்டு போட்டு. ஸோ அப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன விஷயம் வந்தாலும் நாங்கள் சப்ஸ்கிரைபரோட பகிர்னாங்க என்ன உங்களுக்கு என்ன வந்தாலும். அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த கேமராவை அம்மாட்ட கையில கொடுத்து அம்மாவை துளசியும் புரிம்பா விட போறேன். நீங்கள் புரிம்பா சேனலோட என்ன நீங்கள் இப்ப அவைக்கு வந்து நல்ல கண்டென்ட் தானே. இப்ப துளசி அம்மா லோன்காரன் பேரே ஒரு வீடியோ, லோன் வேண்டே ஒரு வீடியோ, என்ன லோன் கட்ட போவே ஒரு வீடியோ, லோன் கூட்டங்களுக்கு ஒரு வீடியோ, மற்ற கடைகளுக்கு போவே ஒரு வீடியோ எடுக்கலாம். என்ன அரிசி சாமான் பண்ற வீடியோக்கள் கடைகளுக்கு போவேங்க வேறு என்ன வீடியோ போடுவீங்க? 2 பேரும் தந்து 2 வையன் முத்தம் கூட்டுற வீடியோ, மீன் வேண்டது, சந்தைக்கு போறது, துளசி சந்தைக்கு போற வீடியோ போடும். வேற என்ன போடுவேன்? நடக்குது. ஓ அப்ப மீன் வெட்டுற வீடியோக்கள். வேற என்ன துளசி வீடியோ போடுவேன்? சும்மா ஜோஜி மகாவா கூட்டின்னு போய் வீடியோ என்ன அப்ப இந்த கேமராவை நான் உங்களுக்கு தையல் பழக போற வீடியோ. அப்ப இந்த கேமராவை நான் வந்து எங்க அம்மாண்டையும் துளசி கையில ஒப்படைச்சால் அவை வந்து என்னென்ன வீடியோ போட போயிடும் என்றால் மீன் பண்ற வீடியோக்கள், லோன்காரன் பாற வீடியோ, மற்றது லோன்காரன்கிட்ட போற வீடியோ, என்ன கூட்டங்களுக்கு போற வீடியோ, சைன் பேக்க போற வீடியோக்கள், தையல் வீடியோக்கள் சொல்லி இது அவையன்ற வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த இதுகளை வந்து யூடியூப்ல போடுவீங்க. இது நான் தனியா கொண்டு போறேன். அதுக்கு பிறகு நீங்க கொண்டு போய் வீடியோ போட விளக்கிட்டோன்னு எந்த சொந்தம் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்க என்னெல்லாம் போடுவீங்க. சரி அப்போ ஓகே. உண்மையிலே இந்த ஃப்ரெண்ட் படியும் தான் கொண்டு வந்து சுவிஸ்ல இருந்து அவன் வரையக்கா ஞாபகார்த்தமா அவன் வரையக்கா இந்த ஸ்பீக்கரும் அந்த கேமரா வாங்கியிருந்தவன். அப்ப அவனுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிடுவேன். என்ன ரொம்ப தேங்க்யூ. உண்மையிலே இந்த பொருட்களை வந்து எனக்கு மினக்கட்டு அங்கே இருந்து காய் கொண்டு வந்தது லக்கேஜோட சேர்த்து. என்ன இதுவும் ஒரு வெயிட் தானே. அவன் சாக்லேட்டும் கொண்டு வந்தவன். சாக்லேட் வந்து காட்டில வீடியோ கண்டு வச்சிருப்போம்னு பார்த்தால் இவளும் சாப்பிட்டாலும் இவன் சாப்பிட்டா வந்தா பேப்பர் மட்டும் தான் கிடக்கு. அவ சாக்லேட் வந்து வச்சு வச்சு சாப்பிடலான்றபடியா இதை மட்டும் தான் வச்சு காட்டுறோம். லாவணியாக்காக தான் என்ன சாக்லேட்டு லாவணியாக்காக கொடுத்து விட்ட சாக்லேட்டுகள். சரி ஓகே. இந்த வீடியோ உண்மையிலே இன்றைக்கு இந்த எங்களோட 4K கேமரா வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் ரெண்டு கொண்டு. மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து துளசியும் வந்து கேனலா வந்து சமைச்சு காட்டல. நேற்றும் ஒரு அக்கா கிட்ட வந்து மகாவை தொடர்ந்து காட்டுட்டு மாமி நாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டமா காட்டுதாம்ட்டு. ஓ நாங்கிட்ட என்ன அப்படி உங்களுக்கு தொடர்ந்து காட்டுண்டாம். ஓட விட்டு காட்டுமாம், பாட விட்டு காட்டுமாம், அவளை கொஞ்சம் கிணறு செய்ய விட்டு காட்டுமாம். நான் சரிங்க அடுத்த முறை சொல்றேன். அவளை கிணறு கூட நான் காடி போடுக்க வேண்டாமா. தங்களுக்கு குழந்தை பிள்ளைல விருப்பமா. அப்ப கிணறம் காட்டுமாம். அவளை கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போட்டு கிரவுண்டுக்கு பந்தடிக்கிறதுக்கு. சரி அப்ப மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். படிவா சொல்லுங்க. நீங்கள் இன்னும் ஒரு யூடியூப் துவங்க போறாவாம். சும்மா 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 நீ சொல்லு முடிச்சுடுங்க வீடியோ. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அதுங்களுக்கு பேச சொல்லிக்கொண்டு பாய்.